அனைவருக்கும் வணக்கம். உங்க பேர் சொல்லிடுமா? பேர் சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜி கௌசல்யா. நான் பலவஞ்சாத்துக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் தனி நடிப்பு. நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏது வெகு தூரம் வந்துவிட்டீர்? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தை இல்லை உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீர் அதையேன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டிற்குள்ளேயே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் ஒழியவில்லை உம்மிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம் பிடித்தவனை சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசருக்கு கீழரசாக இருக்க திரைப்பணம் கொடுக்கவில்லை. வெறு காலமாக வரிப்பணமும் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றமழைத்தாயா? நீர்ப்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா? நாத்து நட்டாயா? களைபறித்தாயா? கலன்வாழ் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா? அங்கே கொஞ்சம் விளையாடும் எண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பாணி புரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேல் நாட்டு உழவர் கூட்டம் பரங்கேறு நுடலையும் போலடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடுவோம். ஜாக்கிரதை. ஷட் அப். அதிகாரம் முத்தரையிட்டு உன்னை கையால் அழைத்து வர ஆணனிப்பினேனே. அப்படியா? பலே, நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலைகாட்டியதல்ல அந்த பக்கம். எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதும் எவனுக்கும் துணிய பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு பைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கி என நட்பினாடி வந்த உறவு முறை தடிக்கிறது. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உன்னை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன வரச்சொல் பார்க்கலாம். மானம் மறித்து விடவில்லையடா மரத்தமிழனுக்கு. என் மடியிலே கை வைத்த உன் தலை உருண்டு போகட்டும். அனைவருக்கும் நன்றி. சூப்பர். இந்த குழந்தையினுடைய நினைவாற்றலை தான் நாம் பெருமையாக மெச்சிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை தொடர்ந்து ஒவ்வொரு 3 ஆண்டுகளிலும் ஒரு 15 நிகழ்ச்சியை இப்படி பேசியிருப்பாங்க குழந்தை. தொடர்ந்து எப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க தெரியல. வாழ்த்துக்கள். கையெடுத்து எல்லாருக்கும் ஒரு வணக்கம் பண்ணிட்டு போயிடுங்க. எல்லாருக்கும் கை தட்டலாமா? கலையா? ரைட். இந்த பேசுங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு கலைஞர் புறநானூறு. ஒக்கூர் மாசாத்தி எழுதிய புறநானூறு பாடல். எளிய நடையில் கலைஞர் வசனம். சிவாஜி நடிப்பு. படம் ராஜாராணி. தந்தை போர்க்களம் சென்று இறந்து விடுகிறார். கணவனும் போர்க்களம் சென்று இறந்து விடுகிறான். ஆல மரத்தடியில் கல்வி கற்க சென்ற 10 வயது மகனையும் போருக்கு அனுப்பிய புறநானூறு தாய் பற்றிய காட்சி. இந்த வசனத்தை 3 அமெரிக்க பல்கலைக்கழக ஆங்கில பேராசிரியர்கள் இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தடுமாறினார்கள் என்பது வரலாறு. காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னன் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. ஆனால் ஓர்கலத்தில் தந்தை தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தான் என்ற செய்தி கேட்டு தனல்வேல் மெழுகானால் தமிழகத்து கிளியொருத்தி அனல் போல் விழியுடனே அயலூர் சென்றிருந்த கணவன் வந்துட்டான். புனன்போக்கும் விழியாலே அவன் போர் செய்தி தந்துட்டான். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றார். இல்லை என்பா, முல்லை சூழ் இந்நாட்டு பாடையில் ஒரு வீரர் குறைந்து விட்டார். நல்ல உடையில் ஒரு கிளிசல் வந்தது போலன்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என்று நீனே. அடைபட்ட கண்ணீர் அணை உடைத்ததத்தான் என்றார். அவனோ குகைவிட்டு கிளம்பும் புலியென புகைவிட்டு குமுறும் ஏறி மலையென வாழெடுத்தான் சூளுரைத்தான் சுடர்முகம் தூக்கினான். சுக்குமுனூறு தான் சூழ்ந்து வரும் பகை என்றார். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றார். நங்கியோ நகைமுழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றார். திரும்பி வருவேனோ இல்லையோ எப்பொழுதே ஒரு முத்தம் திரும்பி என்றார். கொடுத்தான் பின்பு தொடுத்தான்
அத்தான் பகர் மீது மானம் போர் 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 என முரசலை முறிந்தது. பார் 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 அந்த பையன்களின் உரிமையாளன் பகர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பான் என்று பட்டாளத்து தோலெல்லாம் வேந்திருத்தார். அந்த கட்டாணி முத்தாளம் கண்வழியே சிரித்திட்டார். அத்தானுக்கு அடுக்கடுக்காக கூந்தோறும் வெற்றிகள் கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரின் குதிரை கால்கள் உடைபட்டன, வேலர் பறி முடிப்பட்டது, வேல்படை பொடிப்பட்டது, எம் கொற்றவன் படைகள் கொட்டும் பேருகை கோடி இடி என கேட்குது கேட்குது என குறித்திட்டனர். புதுப்பண் அமைத்திட்டனர். வீரர்கள் வந்தனர். வெற்றி உன் கணவருக்கே என்றனர். வேந்தரின் தூதுவர் வந்தனர். வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டு உழைத்த தோழிகள் வந்தனர். வெற்றி நீட்டோலே வாசித்து மகிழ்ந்தனர். அந்த கண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தார். அப்பொழுது ஏன் அந்த மனிதன் வந்தானோ எளவு செய்தி சொல்வதற்கு? என்னருமே பெண்பாவாய் கண்ணில் கலங்காதே, கலர் செய்தி கடைசி செய்தி கேள் என்றார். ஐயோ, மாவிலை தோரணம் கட்டி மனவிழா மேடதென்னு மாவிலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணால் நன்னை சாவிலே விழுந்து விட்டான். ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழும் யார் இனி இங்கு? அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தால் இழித்தால் இனி என்ன மிச்சம் என்று கனி அழுகி போனதென்று கதறி அழுதாள். அத்தான் பிடம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் விழுந்து விட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகர் தட்டும் போர் முரசம். பட்டதுதான் தாமதம், கெட்டதுதான் கெட்டது, நம் குழி முழுவதும் பட்டொழிந்து போகட்டும், மட்டில்லா நாட்டிற்கே அன்று வீட்டிற்கா என்றார். வற்றினால் நாழி பார்க்கும் தமிழ்நாட்டு மாதரசு தொட்டில்தான் இட்டு வளர்த்த தூய செல்வன் அற்றியின்றி கல்வி கற்க ஆலமரத்து ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டார். அங்கு சென்றார். அம்மா என பாய்ந்தான் அழகும் இங்கு மழலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றார். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் மகனே, நீயும் வருகை என்றார். என்ன வாங்கி வந்தார் என்றார். மானம் மானம் மழியாத மானம் என்றார். கரும்பே அதை சுவைக்க நீயும் வருகை என்றார். வந்துவிட்டான் குலக்கொழுந்து குறும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகிறார். எதிரிகளின் படையெடுப்பார் தலை உறுத்த மரமாகி போனதாட தம்பி கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார். ஆனால் இந்த நிலம் உள்ளவரை மானம் காத்தார் என்ற பெயர் மூண்டார். எனவே என் மகனை தோலிலே பலம் உள்ளவரை பகை சாடு பரணி பாடி இது உன் தாய் திரு நாடு உடனே ஓடி என்று தலைமுகம் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து இரத்த காவி படிந்த வாழ் கொடுத்து சென்றுவா மகனே செருமுனை நோக்கி என்று திருவடுத்து காட்சிதனை போற்றி பாடாதர் உண்டோ திருமகளே இப்பூ உலகில். இந்த வசனம் உருவான போது நீங்கள் பிறந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படியே நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வயது 70 தாண்டி இருக்கும். இன்று ஏவிஎம் ஸ்டுடியோ, சத்யா ஸ்டுடியோ போல் அண்ட் நியூட்டன் ஸ்டுடியோ என்று ஒன்று இருந்தது. ஸ்டுடியோ வாசலில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அதில் கலைஞர் தன் சகாக்களோடு அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது சிவாஜி கணேசனின் கார் வருகிறது. எப்பொழுதும் காரை நிறுத்தி கலைஞரிடம் நலம் விசாரித்து விட்டு செல்லும் கார் அது நிற்காமலே செல்கிறது. கலைஞர் கணேசனுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். அதற்கு டைரக்டர் பீப் சிங், நீங்கள் எஸ்எஸ்ஆருக்கு எழுதி கொடுத்த அதே வசனத்தையே சிவாஜியை பேச சொல்லிவிட்டிருக்கலாம், அதான் அவருக்கு கோபம் என்கிறார். இதுதான் பிரச்சனையா? எடுதாலை கொடுப்பேனாவே என்று அரை மணி நேரத்தில் உருவான வசனம்தான் இது. அனைவருக்கும் நன்றி. ஒன்று படிக்கணும். 2 பேரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை தன்னுடைய வசன கர்த்தானோட சொல்ல அந்த குழந்தைங்க இப்படிப்பட்ட ஒரு அம்மா பெற்றோர் வாங்கம்மா 2 அம்மா ஐயா நீங்கள் கூட கொடுத்துட்டு வாங்க, பெற்றோரோடு வாங்க. இந்த குழந்தையினுடைய தனித்திறமையை பாராட்ட வேண்டும். மெய்மறந்து போகிறோம் நாங்கள் ஒவ்வொரு ஐயா வாங்க, ஐயாவும் வரார் வந்தார். எப்படிப்பட்ட ஒரு குரல், எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, எப்படிப்பட்ட உச்சரிப்பு, ரொம்ப சந்தோஷமா. நல்ல 16 செல்வங்களில் ஒரு செல்வமான தவறாத சந்தானம் என்கின்ற செல்வம் தான் எனக்கு ஞாபகத்து வருது. இந்த குழந்தையை கௌரவிக்கும் வகையில் அந்த தவறாத சந்தானத்தை உங்களுக்கு கவிதை வடிவில் தர விரும்புகிறேன். இந்த குழந்தைக்கு அதை சமர்ப்பணமாக்குகிறேன்.